இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில வித்தியாசமான ஒரு ஹோட்டலை தான் பார்க்க போறோம். இந்த ஹோட்டலை கட்டினதுல இருந்தே அங்கிருந்து மர்மங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து மக்கள் எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த ஹோட்டல்ல இருக்கிற மர்மம் என்ன, இந்த ஹோட்டல் இப்ப வரைக்கும் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா கொலம்பியா. இது எப்ப நடக்குதுன்னா 1900 அந்த ஆண்டுகள் எல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த கதை போயிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட் என்ன ரூல் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோடு போகணும், அதனால இந்த காடை எடுக்கணும், கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இங்க இருக்கிற தனியார் இன்ஜினியர்ஸ் அந்த காட்டுல போய் ஒவ்வொரு மரமா எவ்வளவு வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு பார்க்கும்போது அழகான வாட்டர் ஃபால், அந்த நீர்வீழ்ச்சியை பாக்குறாங்க. பார்த்த உடனே கொலம்பியால எத்தனை இடம் சுத்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட அழகா நம்ம பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க ஸ்டன் ஆகி ஒரு 10 நிமிஷம் பாக்குறாங்க. அதன் பிறகு தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அந்த வாட்டர் ஃபாலை மறுபடியும் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு இன்ஜினியருக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம பேசாம அந்த வாட்டர் ஃபாலுக்கு மேல இருக்கிற இடத்துல ஒரு ஹோட்டலை கட்டிட்டா எல்லாரும் வருவாங்க, நம்மளும் செமையா கல்லா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது யோசிச்ச ஒரு 10 மாசத்துக்குள்ளே அந்த ஹோட்டலையும் கட்டி முடிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மார்க்கெட்டிங் பண்றாங்க. வாட்டர் ஃபாலுக்கு மேல ஹோட்டல், கப்புள்ஸ் எல்லாம் புக் பண்ணலாம், இங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், இங்க இருந்து பார்த்தா மொத்த கொலம்பியாவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க சூப்பரான ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நினைச்ச மாதிரி சூப்பரா பணமும் சம்பாதிச்சாங்க. இப்ப எங்க இருந்து மர்மம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குடும்பம் அந்த ஹோட்டல்ல விசிட் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற அழகை பார்த்து மெய் மறந்து போறாங்க. அதன் பிறகு வாட்டர் ஃபாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் ஃபால் எட்ஜ்ல போய் பாக்குறாங்க. அங்க நின்று கீழே பார்க்கும் போது சடனா ஒருத்தர் குதிக்கிறாங்க. அடுத்து அடுத்து அப்படின்னு அந்த குடும்பத்துல சேர்ந்த எல்லாருமே குதிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்து அந்த ஹோட்டல்காரரு, ஐயோ ஏதோ அவங்களுக்கு சூசைடா இருக்கும், ஏதாவது மனசுல நினைச்சிருப்பாங்க, அதனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை மூடிடுறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கப்புள் வருவாங்க, அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. யாரு வந்தாலும் கரெக்டா அந்த வாட்டர் ஃபால் போயிட்டு கீழே பார்க்கும்போது தன்னை அறியாமலே குதிச்சிடுறாங்க. இது நிஜமாவே ஏதாவது ஆவியோட செயலா, இல்ல நிஜமாவே சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வராங்களா, இல்ல கடைசியா ஒரு தடவை நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து இந்த சீன் கட் பண்ணா அதே 1900ங்களுக்கு முன்னாடி நீங்க வரணும். இங்க என்ன நடக்குதுன்னா, கொலம்பியால இருக்கிற பழங்குடியினர் அங்க இருக்கிற காட்டுல வசிச்சுட்டு வராங்க. தான் செத்து போகணும்னா வாட்டர் ஃபால்ல இருந்து தான் கீழே செத்து போகணும். அப்படி செத்து போகிறப்ப அவங்க தன்னைத்தானே கழுகா மாத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை அங்க வச்சிருக்கிறாங்க. அதனால யாராவது சாகணும்னு நினைச்சாவோ, இல்ல யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னாலோ, இல்ல ஒருவேளை இந்த ஜீவ சமாதியில அடைவாங்க இல்ல பாத்தீங்களா, அந்த கடவுள்கிட்ட எல்லாம் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எகிப்திய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி இங்க கொலம்பியால அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து மேல இருந்து குதிக்கும் போது கழுகா மாறிடுவோம், கடவுள்கிட்ட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு காலம் மாற மாற இது இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஹோட்டலும் கட்டியிருக்கிறாங்க. திடீர்னு மக்கள் அந்த வாட்டர் ஃபால் எட்ஜில் நிற்கும் போது தன்னை அறியாமலே குதிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்ச ஹோட்டல்காரங்க, இப்ப இந்த ஹோட்டலை நம்மளால இடிக்கவும் முடியாது, பல லட்சங்கள் போட்டு கட்டியிருக்கோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க ஆர்கிடெக்ட் என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி மரமெல்லாம் நட்டு வச்சிருங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி போட்டு வச்சிருங்க, அந்த பக்கம் குதிக்க முடியாதபடி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள நியூஸ் ஒட்டு மொத்த கொலம்பியாக்கும் பரவிடுச்சு. இந்த மாதிரி சூசைட் ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அங்க வாட்டர் ஃபால் கிட்ட போனாவே குதிக்கணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஹோட்டல் ஓனரோட பொண்ணு, இவங்க பயங்கர பணக்காரங்க, அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இதே நேரத்துல விவசாயி ஒருத்தவங்கள காதலிக்கிறாங்க. அவங்க ஒரு ஏழையான விவசாயி தான். இப்ப இருவருக்கும் காதல் நடக்குது. ஆனா அவங்க அப்பா கண்டுபிடிச்சப்ப அந்த ஹோட்டல்லே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனா அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே ஹோட்டல் அரெஸ்ட், அதாவது நம்ம ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு உடைச்சிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எப்படி இறங்குறது தெரியாம அந்த வாட்டர் ஃபால் எட்ஜில் பார்த்து அவங்களும் குதிச்சிடுறாங்க. அடுத்து இவங்களை தேடி வந்த காதலனும் அதே மாதிரி வாட்டர் ஃபால் கீழே குதிச்சிடுறாங்க. யார் யாருக்கும் சாபம் போய் தன்னோட பொண்ணுக்கே இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஓனரால சுத்தமா ஒத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நியூஸ் எல்லாம் பரவின உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹோட்டலை இடிச்சு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா இடிச்சு தள்ளவும் முடியாம பல பிரச்சனைகள்ல அடுக்கடுக்கா போலீஸும் குதிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த எட்ஜில் போனாவே யாராவது குதிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வருது.
வருது. அதன் பிறகு இந்த ஹோட்டலுக்குள்ள யாரும் போகக்கூடாது, இது ஒரு அபேண்டன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கொலம்பியாவோட அரசு அறிவிக்குது. அதன் பிறகு 1960க்கு அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு யாரும் போறதும் இல்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூட ஒரு விசிட் பண்ணதில்ல. இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்லாம் கேள்விப்படுறீங்களா, இந்த பேய் இருக்கான்னு போய் பார்க்கலாம், பிசாசு இருக்கான்னு போய் பார்க்கலாம், ஒரு மிஷினை வச்சு கூட கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க கூட இந்த பிளேஸ்ல போறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பக்கம் போனாவே என்னமோ நடந்து தன்னைத்தானே சூசைட் பண்ற அளவுக்கு அங்க மாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி அவ்வளவு காசு சம்பாரிச்சு பல மக்களோட உயிரெடுத்த இந்த ஹோட்டலை சூசைட் ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹோட்டலுக்கு உங்களால போக முடியுமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.